மனுஷனோட சரீரத்துல செல் டேமேஜை குறைக்கவோ இல்ல செல் ரீஜெனரேஷன் சப்போர்ட் பண்ற மாதிரியோ எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு இல்லை. அப்ப சப்ளிமெண்டரி கேட்டகரியில அந்த மாதிரி இல்லை. பட் இந்த STC30 என்ன சொல்றாங்கன்னா இதுல ரெண்டு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஃபைட்டோசெல்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இதுல என்னன்னா ஆப்பிள் அண்ட் கிரேப்போட ஸ்டெம் செல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம் செல், ஓகே, இந்த வார்த்தை இதுல இன்கிரீடியண்டா ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம இதுல பில்பெரியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ். பில்பெரி என்ன, இது ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். பில்பெரி நாட் ஓன்லி ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி as well as உங்களோட லிப்பிட் லெவல்ஸையும் அதோட ஒர்க்கிங் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாம பிளாக் கரண்டோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. இதுல அந்த பில்பெரி, பிளாக் கரண்ட் இது ரெண்டும் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ப்ராசஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த STC30யோட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹெவி மெட்டல்ஸோட கண்டென்ட் இருந்தால் தான் இந்த ட்ரக்குக்கும் அந்த ட்ரக்குக்கும் ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இல்லையா, நீங்க எடுக்கிறதுல செடிமெண்ட்ரேஷன்ஸ், அதாவது உள்ள போய் படிகிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா கிட்னியில் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான். ஸோ அதனால இதுல செடிமெண்ட்ரேஷனோ ஹெவி மெட்டல்ஸோட ப்ரெசன்ஸோ இல்லை. இதனால ஒரு மற்றதோட அட்வர்ஸ் எஃபெக்டோ இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணப்படலை. இன்னொன்று இது லைக் நீங்க இப்போ நம்ம